வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். இது வெறும் பழமையான புத்தகம் கிடையாது. நம்ம அன்றாட வாழ்க்கைக்கான ஒரு அல்டிமேட் கைட் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாபெரும் படைப்ப பத்தின விளக்க தொகுப்பு தான் இது. சரி, கொஞ்சம் கூட தாமதிக்காம நாம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இந்த நூலை உலக பொதுமறை அப்படின்னு உலகம் முழுக்க கொண்டாடுறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இது எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கோ இனத்துக்கோ நாட்டுக்கோ சொந்தமானது இல்ல. நம்ம ஒட்டுமொத்த மனித குலத்துக்குமான ஒரு உலகளாவிய கையேடு. ஆமாங்க. உலக பொதுமறைங்கிறது வெறும் வார்த்தை கிடையாது. எவ்வளோ பெரிய ஆழமான வாழ்க்கை தத்துவங்களையும் ரொம்ப எளிய தமிழ்ல நம்ம எல்லாரும் எப்படி வாழணும்னு கத்து தர்ற ஒரு அற்புதமான நூல் இது. இப்போ இதோட ஆசிரியர் யார்? இந்த நூல் எப்படி இவ்ளோ பிரம்மாண்டமா வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத சுருக்கமா பார்த்துடலாம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இப்ப வர்ற மாடர்ன் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் எல்லாம் வர்றதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் இதை எழுதிட்டாரு. கிமு 31க்கும் கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துல குறள் வெண்பா அப்படிங்கிற சுருக்கமான ஆனா பவர்ஃபுல்லான கவிதை வடிவத்துல இதை அவர் உருவாக்கியிருக்காரு. 14 கீழ்க்கணக்கு நூல்கள்ல ஒன்னா இருக்கிற இந்த திருக்குறளோட வரலாற்று வேர்கள் ரொம்பவே ஆழமானது. ஆனா அதையெல்லாம் விட இதோட கட்டமைப்பு தாங்க நம்மள ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்கும். எப்படின்னு கேக்குறீங்களா? மனித வாழ்க்கையோட ஒட்டுமொத்த தத்துவத்தையும் கரெக்டா 133 அதிகாரங்களா பிரிச்சிருக்காரு. வாழ்க்கையோட ஒவ்வொரு சின்ன பகுதியும் அக்குவேர் அணிவேரா பிரிச்சு வச்சிருக்காரு. அது மட்டுமல்ல, அந்த ஒவ்வொரு அதிகாரத்திலையும் மிக துல்லியமா தலா 10 குறள்களை வடிவமைச்சிருக்கிறாரு. படிக்கவும் சரி, ஞாபகம் வச்சுக்கவும் சரி, ரொம்பவே ஈஸியான ஒரு அருமையான அமைப்பு இது. கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 133 அதிகாரங்கள், ஒவ்வொன்றிலையும் 10 குறள்கள், ஒட்டுமொத்தமா 1330 குறள்கள். எவ்வளவு பிரம்மாண்டமான நேர்த்தியான ஒரு வாழ்வியல் தொகுப்பு பாத்தீங்களா? அடுத்ததா இந்த நூல் மனித வாழ்க்கைய எப்படி 3 முக்கிய தூண்களா பிரிக்குதுன்னு பார்க்கலாம். இந்த 133 அதிகாரங்களை அவர் எப்படி பிரிச்சிருக்காருன்னு கொஞ்சம் கவனிங்க. அறம், பொருள், இன்பம்னு வாழ்க்கையோட முக்கிய கூறுகளுக்கு அவர் எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுத்திருக்காருன்னு இதுல தெளிவா தெரியும். முதல்ல அறத்துப்பால். இதுல மொத்தம் 38 அதிகாரங்கள் இருக்கு. ஒரு மனுஷன் எப்படி நல்லொழுக்கத்தோட வாழணும் அப்படிங்கறத இது ரொம்ப அழகா சொல்லுது. வாழ்க்கைக்கு அறந்தான் பேஸ்மெண்ட் அப்படிங்கறத இது ஸ்ட்ராங்கா பதிவு செய்யுது. அடுத்து வர்றது பொருட்பால். இதுக்கு அவர் கொடுத்திருக்கிற முக்கியத்துவத்தை பாத்தீங்களா? இதுல மட்டும் 70 அதிகாரங்கள் இருக்கு. அரசியல், பொருளாதாரம், சமூகத்துல ஒரு குடிமகனா எப்படி நடந்துக்கணும்னு பிராக்டிக்கலான விஷயங்களை இதுல விலாவாரியா சொல்லியிருக்காரு. கடைசியா மனித உணர்வுகளையும் அன்பையும் பத்தி பேசுற இன்பத்துப்பால். நம்மளோட பர்சனல் லைஃப், காதல், இதெல்லாம் ரொம்ப அழகா 25 அதிகாரங்கள்ல சொல்லியிருக்காரு. சரி, இப்போ இந்த நூல் எப்படி காலத்தை வென்று இன்னைக்கும் ஒரு உலகளாவிய வழிகாட்டியா இருக்குன்னு பார்க்கலாம். திருக்குறளோட உண்மையான மேஜிக் என்ன தெரியுமா? எளிய தமிழ்ல எழுதப்பட்டிருந்தாலும் இதோட கருத்துகள் ரொம்பவே ஆழமானது. மதம், இனம், மொழின்னு எல்லா எல்லைகளையும் தாண்டி இன்னைக்கு இருக்கிற நம்ம வாழ்க்கைக்கும் இது அப்படியே பொருந்தும். அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான். திருக்குறளுங்கிறது லைப்ரரியில அடுக்கி வைக்கிற ஒரு சாதாரண புக் கிடையவே கிடையாது. இது நாம தினமும் எப்படி வாழணும்னு கத்துக் கொடுக்கிற ஒரு உலகளாவிய கையேடு. இறுதியா உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த 1330 குறள்கள்ல இருக்கிற எந்த ஒரு நல்ல விஷயத்த இன்னில இருந்து உங்க வாழ்க்கையில நீங்க கடைபிடிக்க போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சிந்தனையோட இன்னைக்கு நம்ம விளக்க தொகுப்பை முடிச்சுக்கலாம். மீண்டும் சந்திப்போம். குட்டி பாப்பா நெட்வொர்க். Please like, share and subscribe.